வணக்கம். நாம் இன்று மகாபாரதத்தின் ஒரு அற்புதமான கிளைக்கதையைத்தான் கேட்கப் போகிறோம். யார் சிறந்தவர், அர்ஜுனனா கர்ணனா? இதோ கிருஷ்ண பகவான் சொல்கிறார், கேளுங்கள். ஒரு சமயம் கண்ணனும் அர்ஜுனனும் ஒரு காட்டின் வழியாக நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். கிருஷ்ணா, எனக்கு ஒரு சந்தேகம், அதை தாங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டார் அர்ஜுனன். உடனே கிருஷ்ணரும், கேளு அர்ஜுனா, நான் தெளிவுபடுத்த தயாராக இருக்கிறேன் என்றார். நாங்களும் தானங்கள் சிறு வயதிலிருந்தே செய்கிறோம். ஆனால் கர்ணனைத்தான் சிறந்த வள்ளல் என்று எல்லோரும் போற்றுகிறார்கள். ஏன் அவ்வாறு என்று கேட்டார் அர்ஜுனன். உடனே கண்ணன் கூறினார், இதை நான் உனக்கு பதிலாக சொல்வதை விட செயல்படுத்தி காட்ட விரும்புகிறேன் என்று கூறினார். இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில். நன்றி, வணக்கம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்று சொன்னார் அல்லவா? உடனே அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, அதோ 2 மலைகள் தெரிகின்றன அல்லவா? அதை 2 மலைகளையும் நான் தங்க மலைகளாக மாற்றப் போகிறேன். நீ கர்ணனை நான் அழைத்ததாக கூறி இங்கே வரச்சொல் என்றார். உடனே அர்ஜுனனும் ஆட்களை அனுப்பி கர்ணனை வரவழைத்தார். கர்ணனும் வந்து, வாசுதேவா, நீங்கள் என்னை அழைத்ததன் காரணம் என்ன என்று கேட்டார். உடனே வாசுதேவரும், அர்ஜுனா, கர்ணா, உங்கள் இருவருக்கும் இந்த தங்க மலைகளை ஒவ்வொன்று தரப்போகிறேன். இதை நீங்கள் இரவு சந்திரன் வருவதற்குள் தானமாக அளித்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். உடனே அர்ஜுனனும் கர்ணனும் கிருஷ்ண பகவானின் கட்டளைக்கு பணிந்து வேலையை செய்ய துவங்கினர். அர்ஜுனன் தனது ஆட்களால் அந்த மலையை வெட்ட துவங்கினான். ஆனால் கர்ணன் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தார். வணக்கம். அர்ஜுனன் தங்க மலைகளை தனது வேலையாட்களை வைத்து வெட்ட ஆரம்பித்து வேலையை துவங்கினான். ஆனால் கர்ணனோ ஆற்றங்கரைக்கு சென்று தனது தந்தையான சூரிய பகவானை பூஜை செய்ய துவங்கினார். உடனே கண்ணனிடம் அர்ஜுனன், என்ன இவர் இந்த மலையை வெட்டி தானம் கொடுக்க ஆரம்பிக்காமல் பூஜை செய்ய சென்று விட்டாரே என்று கண்ணனிடம் கேட்க, கண்ணனோ, சந்திரன் வருவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது, அதுவரையில் என்ன செய்கிறான் கர்ணன் என்று பார்ப்போம் என்றார். உடனே நண்பகலும் வந்தது. ஆனால் அர்ஜுனன் காலையில் ஆரம்பித்த பணியில் பாதி அளவு கூட முடியவில்லை. ஆனால் கர்ணனோ மலையை வெட்டவும் துவங்கவில்லை, யாருக்கும் கொடுக்கவும் ஆரம்பிக்கவில்லை. இங்கு அர்ஜுனன் பல கிராம மக்களை வரவழைத்து தானம் கொடுத்து கொண்டே இருந்தான். என்ன செய்ய போகிறான் கர்ணன் என்ற ஆச்சரியத்துடன் கண்ணனும் அர்ஜுனனும் மக்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். வணக்கம். அர்ஜுனன் பாதி அளவு மலையை வெட்டி பல மக்களுக்கு தானமாக கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் கர்ணனோ அந்த பணியை இன்னும் தொடங்கவே இல்லை. சூரியன் அஸ்தமனம் ஆகுவதற்கு இன்னும் சில மணி நாழிகைகளே இருக்கின்றன. உடனே அர்ஜுனன் கண்ணனும் பேசிக்கொள்கிறார்கள், என்ன இது, கர்ணன் இன்னும் வேலையே தொடங்கவில்லையே என்று. உடனே கர்ணனை கூப்பிட்டு கிருஷ்ணர் கேட்கிறார், கர்ணா, ஏன் இன்னும் நீ தானம் அளிக்க துவங்கவில்லை? இரவு நேரம் நெருங்குகிறதே என்று கேட்டார். உடனே கர்ணன், இதோ வாசுதேவா, உங்கள் கட்டளைப்படி நான் நிலவு வருவதற்குள் நான் இந்த மலையை தானம் தந்து விடுவேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்போது 2 விறகு வெட்டிகள் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தனர். அவர்களை அழைத்து, இந்தாருங்கள், உங்களுக்காக இந்த மலையை நான் தானமாக தருகிறேன் என்று தந்துவிட்டார் கர்ணன். கர்ணன் செய்த இந்த செயலை மிக்க பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணர். அடுத்த பகுதி தொடரும். வணக்கம். இப்பொழுது கண்ணன் சொன்னது போல கர்ணன் தனது வேலையை இரவு நிலவு வருவதற்குள் முடித்து விட்டார். உடனே வாசுதேவர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, இப்போது உனக்கு புரிகிறதா ஏன் கர்ணனை எல்லோரும் சிறந்த வள்ளல் என்று கூறுகிறார்கள் என்று என கேட்டார். உடனே அர்ஜுனனும், உணர்ந்தேன் பரந்தாமா, நானும் சொல்கிறேன், கர்ணனை விட உலகில் வேற யாருமே சிறந்த வள்ளலே இல்லை, இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என்று கையெடுத்து கர்ணனையும் கண்ணனையும் வணங்கினார் அர்ஜுனர். இவ்வாறுதான் அர்ஜுனன் கர்ணன் யார் சிறந்தவர் என்பதை விளக்கினார் கண்ணன். நன்றி.